வணக்கம் மாஸ்டர். ஈரோட்ல இருந்து தேன்மொழி அப்படிங்கிறவங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மாஸ்டர். என்னன்னா, ஒரு செயல் செய்றோம். அந்த விளைவு நன்றாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே யோசிச்சு அந்த செயல செய்றோம். ஆனா நம்ம அ செய்ற செயல் வந்து நம்ம எதிர்பார்த்தது போல் நடக்காம நமக்கு துன்பத்த தருது. அ அந்த சமயம் உறவினர்கள்லாம் அனைவரும் சொல்றாங்க, "இதுக்கு காரணம் எல்லாம் நீ செஞ்ச பாவம்" அப்படின்னு சொல்லி நம்மள இன்னும் காயப்படுத்துறாங்க. இப்படி நடக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பண்றது? என்ன காரணம்? இப்படிலாம் நடக்கிறதுனால வாழவே தகுதி இல்லாம வாழ்ற மாரி தோணுது. இதுலருந்து எப்படி வெளில வர்றது? அப்படின்னு கேட்டிருக்காங்க மாஸ்டர். இதுல நான் என்ன உங்ககிட்ட கேட்க விரும்புறேன்னா, எந்த ஒரு செயலா இருந்தாலும் விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் நம்ம செய்றோம். இந்த செயல செஞ்சா இப்படி விளைவு நடக்கும். இந்த செயல செஞ்சா அப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட செய்றோம். அதே எதிர்பார்ப்பு அதே எதிர்பார்ப்பு ம் அ நம்ம எதிர்பார்த்த மாரி நடக்கலன்னா, நமக்கு அது ஏமாற்றத்த தான் தருது. இப்போ வந்து ம், விளைவு நோக்கா செயல் இத பத்தி நீங்க பேசியிருக்கீங்க. விளைவு நோக்கா செயல் அப்டின்னா என்ன? ஆம், விளைவு நோக்கா செயல் அப்படிங்கிறதுக்கு வந்து விளக்கமும் சொல்லுங்க மாஸ்டர். ஆ, நம்ம வாழ்க்கையில இத எப்படி நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்க மாஸ்டர். இதுல உங்களுடைய கருத்து என்ன எல்லாருக்கும் சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு தெரியப்படுத்துங்க மாஸ்டர். நன்றி. வணக்கம் தேன்மொழி, வணக்கம் காவியா. விளைவு நோக்கா செயல் இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். வகுப்புகள்லேயும் இதை பற்றி பாடம் வகுப்புகள் நடத்தியிருக்கிறோம். உங்களுக்கே தெரியும், விளைவு நோக்காமல் செயல்படுவது, அதாவது பிற உயிரினங்கள் எல்லாமே, படைக்கப்பட்ட உயிரினங்கள் அத்தனையுமே விளைவு நோக்காமல் தான் செயல்படுது. ஒரு பறவை, ஒரு கூட்டில் வசிக்கக்கூடிய ஒரு சிறு பறவை கூடு கட்டும்போதும் இங்கே மழை வருமா, ஏதாவது ஆபத்து வருமான்றது இதெல்லாம் அதுக்கு தெரியாதுன்றதோட இந்த விளைவு நோக்காமல் இருக்கிறது. அதே போல் கூடமைத்து முட்டை பொரித்து குஞ்சு பொரித்து முட்டையிட்டு குஞ்சு பொரித்த பிறகு தினமும் இறை தேட செல்லும்போது தனது இணைக்கும் குஞ்சுகளுக்கும் உணவு காலையில் கூண்டை விட்டு புறப்படும்போது இந்த திசையில் போனால் உணவு அதிகமாக கிடைக்குமா, இந்த திசையில் போனால் உணவு கிடைக்குமான்றதை உட்கார்ந்து யோசிப்பதோ இதுவோ கிடையாது. அதற்கு தேவையான உணவு அதற்கு படைப்பாற்றலால் வழங்கப்படுது. இப்படி எல்லா உயிர்களுமே எந்த ஒரு விளைவையும் நோக்காமல் செயல்படுறது. மனிதர்கள் தான் விளைவை நோக்கி செயலாற்றுவதும், இப்படி விளைவை நோக்கி செயலாற்றும் போது அவங்களுக்குள்ளே என்ன மாதிரியான குணங்கள் எழும் அப்படின்னா, எதிர்பார்ப்பு அதிகமாகும். அப்புறம் ஒப்பீடுகள், அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, நம்மளும் அதே மாதிரி பண்ணால் லாபம் வரும், நல்லா இருப்போம். அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களும் ஒப்பிட்டு தானே வளர்க்குறோம். நம்ம பிள்ளைங்களையும் வளர்க்குறதும் ஒப்பீடுகளில் வளர்த்தே பழக்கப்பட்டதுனால எல்லாமே ஒப்பீடுகள், பதிவுகள், எதிர்பார்ப்புகள் இப்படி அதிகமாகி விளைவை நோக்கி செயல்படுறதுனால இந்த மனதில் ஏற்படக்கூடிய இந்த சஞ்சலங்களுக்கு தீர்வு கிடைக்காது. சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ இவங்க தேன்மொழின்றவங்க சொல்கிறதுல ஏதாவது விளைவு அதிகமாக நோக்கி அது அப்படி பண்ணும்போதே செயலக்கூடிய செயல்லையே முழுமையாக
கவனம் இருக்காது, முழுமையாக செயல்பட முடியாது விளைவு அதிகமாக நோக்கினா. ஏன்னா இன்றைக்கி வியாபாரமே பிஸ்னஸ் அப்படின்றது முழுக்க முழுக்க விளைவை தீர்மானிச்சுட்டு தான் இங்கே வினையாற்றுதலே நடக்குது. எல்லாத்துலேயுமே அப்படி தான். அதுதான் தொழில், பிஸ்னஸ் அப்படின்றதே அவங்க சொல்லிக்கிறாங்க. வினையாற்றுவது நமது செயல், விளைவு இறை வழங்குவது. அந்த ஒப்படைப்பில் நம்ம செயலாற்றணும்னா எதிர்பார்ப்புகள் இருக்காது, ஏமாற்றங்களும் இருக்காது, ஒப்பீடுகளும் நமக்குள்ளே எழாது. இப்படி பயணிப்பது எந்த ஒரு மன விஷயத்துக்கும் கலக்கம் ஏற்படாமல் நிதானமாக ஒரு பிறர் உரிமையில் பறிப்போ தலையிடலோ இல்லாமல் பயணிக்க முடியும். அதே போல் மனிதர்கள், சக மனிதர்கள் நம்ம ஏதாவது தொழில் அவங்க எல்லாருமே ஒப்பீடுகளில் இருக்கிறவங்க தான். மனிதர்கள் எல்லோருமே சிந்தனையில் மேம்பட்டவர்களாக கூட இருந்துட்டால் நல்லா தானே இருக்கும். அப்படி இல்லையே. எண்ணங்கள் நினைவுகளில் அதிகமாக சிக்கொண்டவர்களும் ஒப்பீடுகளும் அறிவு சேர்க்கைகளும் இருக்கக்கூடிய அறிவு சமூகம் சுற்றி இருந்ததுன்னா நிம்மதியாகவே நம்ம அவங்களோட வாழ முடியாது. இப்படிப்பட்ட மனிதர்களை சுற்றி இருக்கும்போது கர்மா, நீ செஞ்ச பாவம் இப்படிலாம் சொல்லி நம்மளை இன்னும் கீழே இறக்கி மனவேதனைக்கு உள்ளாக்குவாங்க. மனிதர்கள் கூட இருக்கிற ஒரு சில மனிதர்கள் கைவிடுறதுனால என்ன ஆகிடப்போகுது? இறை நமக்கு எப்பவும் அருளையும் ஆசிரியும் வழங்கிட்டே தான் இருக்குது. அந்த இறையின் குரல் என்னென்னா, நான் எப்பொழுதும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அப்படிங்கிறது. இந்த ஒரு சரணாகதியில் நான் வாரம் கோயிலுக்கு போகிறதும், தினமும் வீட்டில் சாமி படங்களுக்கு ஊதுபத்தி தீபாராதனை காட்டுறதும், பக்தியில் சிறந்தவர்களே அந்த ஒப்படைப்பில் இருக்க முடியாது. அலங்காரம், பூஜை, சடங்கு இப்படி இந்த இதிலே கவனம் போகிறவங்களுக்கு தனக்குள் சிந்தனையில் மேம்பட்டு இறை உணர்த்துவது உள்ளதான், அந்த கேட்டு நம்ம செயல்படணுன்ற உள் பயணிக்கக்கூடிய அந்த அகமுணர்தல் என்ற உணர்வு நிலை எழாது. புறத்திலேயே பிற மனிதர்களை ஒப்பிட்டு பார்ப்பதும், மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்பதும், இப்படி எடுத்து வாழ்க்கையில் பயணித்தோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக இந்த மாதிரியான நஷ்டமோ தோல்வியோ ஏற்படும். எல்லோருமே வெற்றியாளர்களாக இருக்கணுன்றது இல்லை. வாழ்க்கையில் வெற்றி தோல்வி அப்படின்றத எதிர்பார்த்து வாழ்க்கையை நடத்தினோம்னா வெற்றியும் கிடைக்கலாம், தோல்வியும் கிடைக்கலாம். வாழ்க்கை கிடைப்பதில்லை. எல்லாம் இறை செயல். என்னுடைய வேலை வினையாற்றுவது, விளைவு இறை வழங்குவது என்ற ஒப்படைப்பில், சரணாகதியில் நாம் செய்யும் தொழிலோ செய்யும் செயல்களோ சக மனிதர்களை அரவணைத்து வாழும் பாங்கிலோ நாம் இருந்தால் இந்த சஞ்சலங்கள், பிற மனிதர்களின் தலையீடுகள் இல்லாமல் நமது போக்கில், விருப்பத்தில் நாம் வாழ்ந்து மனசஞ்சலம் இல்லாமல் நிறைவாக வாழ முடியும். இப்படி போக்கில் நம்ம வாழணும். இறை வகுத்த போக்கு எனக்கு இது, இதில் நான் வாழ்வேன். எனக்குள் எனது உயிர் எனக்கு எதை உணர்த்துகிறதோ அந்த உணர்த்தலில் என்னுடைய செயல்கள் இருக்கும் என்ற நிலையில் ஒரு நபர் தனது வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அந்த வாழ்க்கை என்றுமே இன்பமானது. நன்றி.